வணக்கம். இன்றைக்கி நான் காளான் வச்சு சுக்கா பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான பொருள் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். 1/4 கிலோ காளான் எடுத்திருக்கேன். இது வந்து கழுவிட்டு கட் பண்ணணும். 1 ஸ்பூன் சீரகம், 6 மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இது வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி ஜாமான், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பூண்டும் இஞ்சியும் சேர்ந்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் கசகசா, 5 வத்தல் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ வறுக்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, மல்லி, வரமிளகா, கசகசா, சீரகம், இது பூரா வறுக்கணும். கடாய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மிளகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், மல்லி போட்டேன், இப்போ கசகசா போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா பொரியணும். இப்போ வரமிளகா போட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் குறைன்னு அரைக்கணும். காளான் வந்து நல்லா கழுவி வச்சுட்டேன். இது வந்து சின்ன வெங்காயம் 10, அதுவும் கழுவி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், உரல் இடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம போய் செய்யலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து வரமிளகா, மராத்தி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு, பட்டை எல்லாம் போட்டு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் இஞ்சி போட்டிருக்கேன். அது நல்லா பச்சை வாசம் போகணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து காளான் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். ஒரு சின்ன ஸ்பூன், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பொடியை போட்டுருங்க. இதில் கிண்டி விட்டுறணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், காளான் சுக்கா வந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டேன். அசல் மட்டன் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டாலும் மட்டன் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.